இந்த ஹுலுக்குடைய சப்ஜெக்டை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அடுத்த இன்னொரு பயன், இதெல்லாம் வந்து நம்ம அந்த ஹுலுக்குடைய கட்டங்கள், அதாவது பண்பாடுகள் ஹுலுக் அப்படின்றதுல சில விஷயங்கள் இருக்குது. அதில் நீங்கள் ரெண்டையும் சேர்த்து எடுக்க வேண்டியது. ஒன்றை எடுத்தா அடுத்தது ஃப்ரீ, ஒன்றை எடுத்தா அடுத்தது ஃப்ரீ. அது என்னன்னா கொள்கையில அதாவது இது மட்டும்தான் அர்த்தம் அல்ல, இதெல்லாம் தாண்டி எல்லாம் நிறைந்த நிலையில் உள்ளவங்க இருக்கிறாங்க. நான் இதுல மூணாவது ஒரு பகுதி சொல்லலை. ஒருத்தர் கடுமையான பொறுமைசாலியாகவும் அதே நேரம் மிகப்பெரிய பொறாமைக்காரராகவும் இருக்கிறான்னு வைங்களேன். அதுல தலைவாசலும் இருக்குது, இதுல தலைவாசலும் இருக்குது. இது பிரச்சனை இல்லைன்னு இது என்ன சொல்லுவாங்க, இது பிரச்சனை இல்லை. ஏனென்றால் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, மா ஹலா ஜஸதும் மின் ஹஸதின், மா ஹலா ஜஸதுன் மின் ஹஸதின், எந்த ஜஸதும் ஹஸத் இல்லாம இருக்காது, எந்த ஜஸதும் ஹஸத் இல்லாம இருக்காது. அப்படின்னா பொறாமையற்ற உடல் உலகத்துல இல்லை. வலாக்கின்னல் ஆகில யுஹ்ஃபீஹி வல் ஜாஹிலு யுப்திஹி, புத்திசாலி அதை மறைப்பான், மடையன் அதை வெளிப்படுத்துவான். மடையன் வந்து பொறாமையை காட்டிக்க அவனால வச்சுக்கல, அவனால என்னால் முடியலைன்னு சொல்லி இருக்கிற எல்லா பொறாமையும் காட்டிக்கிட்டே இருப்பான். புத்திசாலி அடக்கி பொறாமப்படாதுன்னு பேசிட்டுப்பான். அப்ப சபருள்ள என்ன செய்வான், ஹசதை அடக்கிடுவான். இந்த தலைவாசலும் அந்த தலைவாசலும் இருந்தா பிரச்சனையே இல்லை. இந்த தலைவாசலும் அந்த தலைவாசலும் ஒரு சேர இருந்துட்டா பிரச்சனை இல்லை. காரணம், அவனுடைய அந்த பொறுமை என்ற தலைவாசல் என்ற அந்த பண்பாடு ஹசத் என்ற இது பக்கத்தில் உள்ள தலைவாசல் அடக்கும். ஏன்னா மறைச்சி கொள்றான். இமாம் இப்னு தைமியா சொல்ற மாதிரி அதை என்ன செய்யறான், மறைச்சி கொள்கிறான் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த பகுதி ஒரு பிரதானமான ஒரு காரணம். எனவே இதுகளை வச்சுதான் நம்ம இப்ப அப்படின்னா கணவன் மனைவி தெரிவு செய்யற பெரிய அஹ்லா கோசுன்னு முடிக்கணும் மாதிரி அப்படின்னு அர்த்தம் இல்ல. இது இயற்கையாக நம்ம விளங்கின விஷயங்களை நம்ம தஹசீல் பண்றோம், அடிப்படையில் சொல்லிட்டு போறோம். இப்ப நான் சொன்ன இன்னொன்று ஃப்ரீ, அது என்னன்னா நளினமான குணம் இருக்குது, இவன்ட்ட மாற்றங்கள் ஃப்ரீ, இவன்ட்ட வந்து மாற்றங்கள் ஃப்ரீ. எல்லா மாற்றங்களும் நல்ல குணம் அல்ல. அப்படின்னா கெட்ட குணத்துக்கு லேசா மாறுவான் இவன். இவன் என்ன செய்வான்டா, அவனை நீங்க லேசா மாத்தலாம், அவரை லேசா சேஞ்ச் பண்ணிக்கலாம், லேசா பேசிக்கலாம், எல்லாம் லேசா சொல்லிக்கலாம்னா அது நல்ல பண்பு. இது இந்த நுனி. அடுத்த நுனி என்னன்னா, இவனை எங்க பெறல் வாட்டு இல்லை விளங்கிட்டா, திடீர்னு அரசு நேற்று தான் இப்படி பேசி போனார், அடுத்த மாதிரி அதான் லேசா மாத்திரம் சொன்னீங்க தானே, அதனுடைய ஃப்ரீயான குணம் அது. அல்லாஹ் தஆலா இதை ஒரே கோட்ல தான் வச்சிருப்பான். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு குணத்தை வெறுத்தீங்கடா இன்னொரு குணத்தை என்னது உங்களுக்கு அது நல்லா இருக்கு, அதனால அந்த குணத்தை அதுல அல்லாஹ் ஹைரை ஆக்கிப்பான்னு வருது. எப்படி, நீங்கள் வெறுக்கின்றதில் அல்லாஹ் உங்களுக்கு ஹைரை ஆக்கியிருப்பான். அசா அன் தக்ரஹு ஷைஅன் ஃபஹுவ ஹைருல் லக்கும், அது உங்களுக்கு நலவாக இருக்கிற நிலையில் நீங்க அதை என்ன செய்யலாம், வெறுக்கலாம், ஆனா அதுல நலவு உண்டு அல்லாஹ் வச்சிருப்பான். அதே போல உத்தர் சரியான தர்மவாளி ஆகிறார், எடுத்ததெல்லாம் தர்மம் செய்யறாரு, அவரை திருமணம் முடிச்சாச்சு, சரியான ஊதாரி ஆகிறான்னு சொல்லுவான். அது ஃப்ரீ. அது வந்து என்ன, இந்த பண்புட இந்த நுனியில இருக்கக்கூடிய ஃப்ரீயான குணம் அது. அது உங்களுக்கு ஒன்று எடுத்தா ஒன்று ஃப்ரீயா கிடைக்கிறது. இதை நிர்வகிக்கிற இடம் வந்து ஒன்று இருக்குது. அது எப்படி அந்த பண்புகளை மாற்றுன்றது அது ஒரு பகுதி. ஆனா இதுக்கு இது ஃப்ரீ. ஊதாரியா இருக்கிறவன்ட்ட நல்ல தர்மசாலியான குணம் இருக்கும், ஊதாரியா இருக்கிறவன்ட்ட நல்ல தர்மசாலியான குணம் இருக்கும். அப்போ எனவே இது வீண் விரயம், இது வீண் விரயம், இது நல்ல குணம். சரியான வீண் விரயம் செய்கிறார். சிலர் என்ன செய்வாங்கடா, நீங்க இது வந்து குடும்ப வாழ்க்கை சம்பந்தமா யார்கிட்ட பேச உங்களுக்கு விளங்கும். என் கணவர் வந்து அவரோட குடும்பத்துக்கு கூட கொடுக்குறாரு, அள்ளி கொட்டுறாரு, எடுத்துக்கிறாரு, அது செய்யறாரு, அடிச்சு நீங்க கேட்டு பாருங்க, உங்களுக்கு ஏதாவது குறை வைக்கிறான்னு இல்லை, எனக்கும் நல்ல முறையில் கவனிக்கிறாருன்னு சொல்லிடுவான் பெரும்பாலும். சரியா, இது என்ன காரணமா நடக்குதுன்னா, அப்ப உங்களையும் நல்லா கவனிக்கிறாரு, உங்களோட பிள்ளைகளையும் நல்லா கவனிக்கிறாரு, உங்களுக்கு உதயம் கவனிக்கிறாரு, ஆனா குடும்பத்துக்கு கூட பிடிக்கல, அவங்களுக்கு நிறைய வீண் விரயம் செய்யறாரு. வீண் விரயம் கூடாது இஸ்லாத்துல. அந்த அடிப்படை உங்களுக்கு எல்லாம் நேர்மையா நடக்கிறாரு, அவங்களுக்கு வீண் விரயம் செய்ய, ரெண்டுலயும் வீண் விரயம் செய்வாரு. அவருடைய அந்த இயல்பு இரண்டிலும் வீண் விரயத்தை கொண்டு வரும். அடுத்தவனுக்கு வீண் விரயம் செய்யக்கூட நமக்கு இஸ்லாமிய அடிப்படையில விளங்கும், நமக்கு வீண் விரயம் செய்யக்கூட தர்மமா விளங்கும். சரியா, இதுதான் உலகத்தில் உள்ள இயல்பு. இந்த இயல்பை நம்ம அவங்கள்ட்ட சொல்லி நோடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள அதை எப்படி கவர் பண்ணணும் அந்த மாதிரி கவர் பண்ணி ஹுக்குகளை சொல்லிட்டு அப்படியே மூடிடணும். இது நம்ம விளங்க வேண்டிய விஷயம். இந்த மாதிரி ஃப்ரீ கொஞ்சம் இருக்குது. கொள்கையில கட்டும் உறுதியாகிறாரு, ஒன்றை விட்டு கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிறாருன்னா அது வந்து நல்ல குணம். அதனுடைய இந்த பகுதி கடும் போக்குள்ள வரைப்பார். இது ஃப்ரீ. இது என்ன, இது ஃப்ரீ. நான் மார்க்கப்பற்று உறுதி அனுப்பாரு, தௌஹீத்வாதி, கொள்கையில உறுதி தான் முடிச்சு, ஆனா சரியான கடினம் முடிச்சவராகி அது ஃப்ரீயா கிடைக்கிறது. இந்த செக்ஷனுக்கு இந்த நுனி என்ன, அது ஃப்ரீயா கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்ப இவருக்கு போராட்டமா அல்லாஹ் இதை ஆக்கிப்பான். உனக்கு நல்லதொண்ட தந்திக்கிறேன், இதுல நீ போராடு,
நளினத்தை உருவாக்க போராடு. உனக்கு நளினத்தை தந்திக்கிறேன், சில இடங்கள்ல கடுமையை உருவாக்க போராடு. அல்லாஹ் சொல்ற வலா தஹுதுக்கும் பிஹிமா ரஃபத்துன் ஃபீ தீனில்லா. ரஃபுனா என்ன? கருணை உள்ளவன், இரக்கம் உள்ளவன். அல்லாஹ் சொல்ற கருணை வரக்கூடாது. அந்த எந்த தண்டனை, விபச்சாரத்துக்கு தண்டனை கொடுக்குற டைம்ல உங்களுக்கு கருணை வரக்கூடாது. அப்ப கருணை உள்ளவன் போராடணும். அதுக்கு கருணை அடக்கி போராடணும். ஏன் கருணை வரும் அங்க? அப்போ கருணை மிகச்சவன் போராடணும். போராடி கண்டிக்கிற டைம்ல பாப்பன் அசால்ட்டா என்ன செய்வான்? சிம்பிளா தண்டனை கொடுத்து வெட்டிட்டு போறோம். நம்ம விரும்பி எனக்கு வந்து இந்த தண்டனை கொடுக்க ஆசை என்று அரபு நாடுகளில் கேட்டு கொண்டு போய் அதை எடுத்து பயிற்சி கொடுத்து வந்தவங்களாம் களத்து விட்டு ஆசை எனக்கு இருக்குது அப்படின்னு மரண தண்டனை கொடுக்கறது. அவன் மரண தண்டனை கொடுக்கறதுன்னு சிலரை நியமிப்பாங்களே, அதை விரும்பி போய் ஒன்றடா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து அதுக்கெல்லாம் கொடுத்து சேர்ந்தவன்லாம் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அப்போ அது நமக்கு என்ன செய்யும்? நம்ம பார்க்காம இருப்போம், நம்ம சிலர் நினைப்போம். சிலருக்கு அப்படி இல்லை. எனவே சில குணங்கள் வார டைம்ல அதை நீங்க தனியா எடுக்க இயலாது. அதை தனியா எடுக்கல, சேர்த்து தான் நீங்க என்ன செய்யணும், எடுக்க வேண்டி இருக்கும். இந்த மாதிரி விஷயம் பெரும்பாலும் சிலர் வந்து அதாவது கட்டுமையா நேர்மையா இருப்பான், அப்படி சதத்துக்கு சத நேர்மையா இருப்பான். அதனோட இந்த பக்கத்து வந்தீங்கன்னா கஞ்சத்தனம். அதனோட இந்த பக்கத்து வந்தீங்கன்னா இது வந்து அதை பார்த்து நீங்க என்ன செய்யலாம், எடுக்கலாம். இது ஃப்ரீ. எது? கஞ்சத்தனம் ஃப்ரீ. அந்த ஆள்கிட்ட தைரியமா என்ன செய்யலாம், எதையும் கொடுக்கலாம். ஏன்? அவன் தனக்கு கஞ்சத்தனம் போடுவான், ஊருக்கு கஞ்சத்தனம் போடுவான். சரியா நேர்மை எக்யூரேட்டா இது 47% தான் அப்படின்னு சரியா தருவான். அவனை பொறுத்த வரைக்கும் அது என்ன நேர்மை. ஆனா இந்த பக்கத்துல என்ன, அவற்றை இது எடுக்கிறதுன்றது என்ன, கல்லுல அதாவது அந்த இது உரிக்கிற மாதிரி தான், நார் உரிக்கிற மாதிரியான செயல்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி என்னது ஒரு கஷ்டமான ஒரு செயல்பாடு. சரி, இந்த மாதிரியான நீங்க இதை எடுத்தீங்கன்னு சொன்னா இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போராட்டத்தை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுக்கிறான், அது கொடுத்தீங்க, போராடித்தான் ஆகணும். இந்த பண்பாடுகள் வந்து நம்ம தெரிஞ்சிட்டோம்னா எடுத்த எடுப்பிலேயே குடும்ப வாழ்க்கையை முடிவெடுக்க மாட்டோம். எங்கட குடும்பத்துக்குள்ளே முடிவெடுக்க மாட்டோம், மனைவிலே முடிவெடுக்க மாட்டோம், மற்றவங்களே. அல்லாஹ் சொல்றான், அவர்களிடத்தில் நீங்கள் வெறுக்கக்கூடிய ஒரு குணத்தை கண்டால் அதில் நீங்கள் அதான் விரும்பக்கூடிய ஒரு நிலை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருப்பான்டா. இதுதான் குணங்கள் வந்து அல்லாஹ் தஆலா அற்புதமா படைச்சிக்கிறான். அல்லாஹ் யாருக்கு அநீதி இழைக்கல. சிலவங்களை பொறுமையாளியா படைச்சிக்கிறான், நம்மளை மட்டும் கோபக்காரனை படைக்க நினைக்க. அவன் அடுத்த பகுதியை நல்லா படைச்சிக்கிறான், இவனுக்கு அடுத்த பகுதி என்ன இதை பட. சில பொறுமையாளியில பாருங்க, அநியாயத்துக்கு பொறுமையாய் பாருங்க. ஐயோ இதுல பொறுமையாவே இருக்க, பொறுமையா இருக்க ஒன்னு யோசிக்கணும். அவனோட பொறுமை நம்மளை என்ன செய்யும், உசுறு போகி. இதுல எல்லாம் பொறுமையா இருந்து என்ன பிரயோசனம் லெவலுக்கு இருக்கு அந்த பொறுமை. அப்போ அந்த மாதிரி பொறுமைகள் என்னது உண்டு. அப்போ இதுதான் இது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அக்மலுல் ஹல்கி என்னது ஹுலுகன் படை, அதாவது பண்பாடால் இதுல எல்லாம் சரியான அந்த முவாசனாவோடு இருந்தவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அவங்களுக்கு என்ன மனித இயல்புகள் இது விதிவிலக்கு இல்லை. எதுல இருந்து இல்ல, மனித இயல்புகள் இருந்து விதிவிலக்கு இல்லை. இன்னமா அன பஷரு அக்தபு கமா யக்தபுல் பஷர். மனிதர்கள் கோபப்படுவதை போல நானும் கோபப்படுவேன். பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் அதாவது ஹுஸ்னுல் ஹுலுக்ல உள்ளவர். ஆனா மனித இயல்புல இருந்தாலும் என்ன செய்யலாது, வெளியாக முடியாது. எனவே இது ஒரு போராட்டம். குடும்ப வாழ்க்கையில கோபக்காரன் யாராவது தீர்ப்பு சொன்னா உடனே எல்லாம் முடிவு என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஆனால் இந்த கெட்ட குணங்கள் ஹுக்கூக்களை தாண்டி போகக்கூடாது. தீன் அதை கட்டுப்படுத்திட்டிக்கணும், கெட்ட குணங்கள் ஹுக்கூக்களை தாண்டி போறதை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. இந்த ஹதீஸ் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து ஃபாத்திமா பின்த் கைஸ் நாம் பார்த்தோமே, அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னா நீங்க இந்த தலாக் முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா என்கிட்ட சொல்லுங்க. அப்போ 3 பேர் பேசினாங்கன்றாங்க. அதுல ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இவரை பொறுத்த அபூ ஜஹமை பொறுத்த வரைக்கும் லர்ராபுன் லின்னிசா, அவர் கடும் கோபக்காரன்னு சொல்லல, பெண்களுக்கு அடிக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த இடத்துக்கு வரக்கூடாது. அவனோட கெட்ட குணம் ஹுக்கூக் அத்தீனியா, மார்க்கத்துடைய வாஜிபுகளை தாண்டி பாதிக்கிறேன்னா அங்க என்ன செய்யலாது, திருமணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு செலக்ட் பண்ணக்கூடாது. முடிச்ச பிறகு பொறுமையாகிறதா இல்லையான்னு ஒரு பகுதி ஒன்று இருக்குது. முடித்து கொடுப்பதற்கு அதை நம்ம செலக்ட் பண்ண கூடாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல வழிக. ஏன்னா அந்த இடத்துல அவங்கள வாஜிபா நிறைவேற்றாத ஒரு கட்டம் ஒன்று வரும். இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொன்ன உதாரணம் பாருங்க, அவர் வந்து ஃபரஜுலும் தர்ராபுன் லின்னிசா. அப்போ அவருடைய பண்பு, கோபமான பண்பு, எதிர்க்கிற பண்பு, அவசரப்படுற அந்த பண்பு என்ன செய்யுது, பெண்ணை அடிக்கிற இடத்துக்கு என்ன செய்யுது, போகுது. அப்ப பெண்ணை அடிக்கிற இடத்துக்கு போகுதுன்னா அவர் என்ன, அந்த இடத்துல வந்து ஹுஸ்னுல் ஹுலுக் சய்யிஉல் ஹுலுக் கெட்ட பண்பு அவர் என்ன செய்யுது, அவர் மார்க்க ஒரு வாஜிபே என்னது இல்லாமல் ஆக்குற இடத்துக்கு போகுது அப்படின்றத நம்ம அதுல பார்க்கிறோம்.